சகரியா 4ஆம் அதிகாரம் 6. செருபாபேலுக்கு சொல்லப்படுகிற கர்த்தருடைய வார்த்தை என்னவென்றால், பலத்தினாலும் அல்ல, பராக்கிரமத்தினாலும் அல்ல, என்னுடைய ஆவியினாலே ஆகும் என்று சேனைகளின் கர்த்தர் சொல்லுகிறார். ஆலயத்தை கட்ட வேண்டிய நேரம், எல்லாம் எதிர் இருக்குது, அவ்வளோ பெரிய பிரச்சனை, பல வருடங்களா நடந்துட்டு இருக்கிற இந்த வேலை எப்படி நடக்கும்னே தெரியாது. நல்ல வேலை, ஆனா ஊரெல்லாம் எதிர்த்து நிக்கிறாங்க. நல்ல வேலைக்கு தான் எதிர்த்து நிப்பாங்க, உங்களை நல்லது செய்யவே விட மாட்டாங்க. இந்த உலகத்துல நீங்க நல்லது நினைச்சாலே அது ஒரு பெரிய, அதுல ஒரு போராட்டம் இருக்கும். ஆனா செருபாபேலுக்கு ஆண்டவர் சொல்றாரு, பலத்தினாலும் அல்ல, பராக்கிரமத்தினாலும் அல்ல, என்னுடைய ஆவியினாலே ஆகும். ஆண்டவர் சொல்றாரு, என்னுடைய ஆவியினாலே ஆகும்ட்டாரு. ஆண்டவர் சொல்றாரு, என்னுடைய ஆவியினாலே ஆகும், நான் உனக்கு துணை நிற்பேன்றாரு. இப்ப நம்ம என்ன சொல்லணும்? செருபாபேல் என்ன சொல்லணும்னா, பெரிய பர்வதமே நீ எம்மாத்திரம், என்னுடைய தடையே நீ எம்மாத்திரம், எனக்கு முன்பாக இருக்கிற மலையே நீ எம்மாத்திரம். செருபாபேலுக்கு முன்பாக, பென்சனுக்கு முன்பாக நம்ம பேரை போட்டுக்கணுங்க. பென்சனுக்கு முன்பாக நீ சமபூமியாவாய், ஒண்ணும் இல்லாம போவ. பெரிய பிரச்சனையா நீ நிக்கிறியா? நின்னுட்டு போ. ஆனா ஏன் முன்னாடி சமபூமி ஆயிருவ. பெரிய மலை மாதிரி நிக்குது, ஆனா ஏன் முன்னாட நீ தவறான ஆளை சூஸ் பண்ணிட்டு வந்துட்ட, என் முன்னாடி நீ சமபூமி ஆகி விடுவாய். தலைக்கல்லை அவன் கொண்டு வருவான். அப்படின்னா என்ன அர்த்தம்னா, எல்லா வீடெல்லாம் கட்டி முடிச்சுட்டு கடைசி அந்த கல்லு வைக்கிறது என்னன்னா செலிப்ரேஷன். அதான் அந்த தலைக்கல். சொல்றாரு, நீ ஆரம்பிச்சது மட்டும் இல்ல, எவ்வளவு போராட்டம் வேணா வரட்டும், ஆனா தலைக்கல்லை நீ கொண்டு வருவாய். என்ன அர்த்தம்? செலிப்ரேஷனை ஆரம்பிப்பாய். உங்க வாழ்க்கையில நீங்க ஆரம்பிக்கும் போது இந்த பிரச்சனை இல்ல, ஆனா இன்னைக்கு பிரச்சனை வந்துருச்சு. இந்த பிரச்சனையிலே சாக மாட்டீங்க, அந்த பிரச்சனையெல்லாம் இல்லாம சமபூமியா மாறிடும். ஆனா கொண்டாட்டத்தின் நாட்களுக்குள்ளாக நீங்கள் வெற்றியை கொண்டாடுவீர்கள், சுகத்தை கொண்டாடுவீர்கள், நல்ல வாழ்க்கையை கொண்டாடுவீர்கள். கிருபை உண்டாவதாக, கிருபை உண்டாவதாக என்று ஆர்ப்பரிப்பார். சின்ன தாவீது பெரிய கோலியாத்து, ஆனா ஒரே கல்லு மண்டையில அடிச்ச உடனே தோப்புன்னு கீழே ஊழ்ந்துட்டான். பெரிய இஸ்ரவேல் தேசத்துக்கே எதிராக நின்றுட்டு இருக்கிறான். இவன்லாம் எப்படி அடிக்கிறதுன்னு யோசிச்சுட்டு இருக்கிறாங்க. இவன் சின்ன பையன் வந்தான், ஒரு கல் எடுத்தான், போட்டான். தேவதூதன் தட்டினான், அவன் கத்தியை எடுத்தே அவன் தலையை போட்டாச்சு. எல்லாரும் இன்னைக்கு பெரிய பிரச்சனை பார்த்துட்டு இருந்த அந்த கோலியாத்து இன்னைக்கு வீழ்த்தப்பட்டிருக்கிறான். இயேசுவின் நாமத்தினால உங்க வாழ்க்கையில் இருக்கிற அந்த கோலியாத் மாதிரி பெரிய பிரச்சனை எல்லாம் வீழ்த்தப்படுவதாக. நான் சொல்ல வேண்டியது என்ன? பெரிய பர்வதமே நீ எம்மாத்திரம். அதான் நான் சொல்லணும், கோலியாத்தே நீ எம்மாத்திரம், நீ ஒன்றுமில்லாமல் போவாய், என் வாழ்க்கையில் இல்லாமல் போவாய். கடனை பார்த்து சொல்லுங்க, கடனே நீ எம்மாத்திரம், என் வாழ்க்கை விட்டு ஓடியே போயிருவ. கிருபை உண்டாவதாக, கிருபை உண்டாவதாக என்று